நீர் அலையலையாய் நீர் அசைவாடுகிற ஒரு ஆவியானவர். ஆண்டவர், உம்முடைய மகிமையை நாங்கள் காண்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்குள்ள ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் தங்குற ஆலயமா நான் இருக்கிறபடினால எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கு, எனக்குள்ள தேவ மகிமை இருக்கு. எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கு. அந்த மகிமையை நினைச்சு உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர், எங்களை நீர் உம்முடைய ஆலயமாக தெரிஞ்சு கொள்ள நாங்களும் மாத்துறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரிச்சு போயிருந்த எங்களை இந்த தெய்வமே நீர் உயிர்ப்பிச்சு இந்த மட்பாண்டங்களுக்குள்ள உம்முடைய அந்த மகிமையான பொக்கிஷங்களை நீர் வச்சுக்கிறபடினாலே அல்லவோ நாங்கள் விசேஷித்தவர்கள். எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நன்றி செலுத்தோமா. ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தெரிந்து கொண்டிருந்த சபையை நீர் தெரிந்து கொண்டீர், எங்களை நீர் கட்டி வருகிற தேவன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட, உண்மையோட, விருப்பத்தோட என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரே அதை நினைச்சு நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும், நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தடுமாறும் போது தாங்கி நீரையா, தடுமாறும் போது தாங்கி நீரையா, நான் தவித்து நின்ற போது உதவி செய்திரே, நான் தவித்து நின்ற போது உதவி செய்திரே. நம்முடைய வாழ்க்கையில சோகம் இருக்கு இல்லைன்னு இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இழப்பு இருக்கு இல்லைன்னு இல்லை. இந்த இடத்துல எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இங்க இழப்பினால சில பேர் வேதனையோட இருப்பீங்க, பிரிவினால வேதனையோட இருப்பீங்க, ஏதோ ஒரு வேதனை நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். ஆனாலும் அந்த வேதனையின் மத்தியில திரும்ப நம்மை ஆறுதல் படுத்துற ஒரு ஆண்டவர் நம்மோட இருக்கிறவர், திரும்ப நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறவர், திரும்ப நம்ம பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். திரும்ப சொல்லக்கூடும், அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கூப்பிட்ட வேளையில் எனக்கு பதில் தந்த ஆண்டவர் இருக்கிறார். இதுவரை வழி நடத்தின இம்மானுவேலர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூடும், அதனால சோர்ந்து போகாதே. பக்கத்தில் நீங்களும் நானும் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போகிறது இல்ல, நீங்க கலக்கம் அடைஞ்சாலும் நீங்க மனமுறிவு அடைகிறது இல்ல, நீங்க கீழே விழுந்தாலும் நீங்கள் அங்கே தள்ளப்பட்டு போகிறது இல்ல. நம்முடைய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய், எல்லாவற்றிலும் ஜெயம் பெறத்தக்கதாய் எங்களை ஜெயித்து தருகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், உன்னோட இருக்கிறவர். அதனால அருமையான தேவச்சனமே, நீ சோர்ந்து போகாத, அப்படியே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்து உன்னோட வாழ்க்கையில என்ன பிரபலங்கள் வந்தாலும் இழப்பு வந்தாலும் கவலைப்படாத. நம்ம ஆறுதல் படுத்த ஒரு தெய்வம் இருக்கு, நம்ம பலப்படுத்த ஒரு தைரியம் ஒரு தெய்வம் இருக்கு, திரும்ப நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன இழப்பு இருந்தாலும் என்னுடைய தேவன் ஒன்றும் தீமைக்கல்ல. எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே, எப்படியப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா,
அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம் எல்லாரும் மரிக்க போகிறோம். எல்லாரும் இந்த பூமியை விட்டு கடந்து போக போறோம். நமக்கென்று சொல்லி ஒரு மாளிகை இருக்கு. நமக்கென்று சொல்லி ஒரு மாளிகை இருக்கு. வேதத்தில் சொல்லப்படுது. அந்த விசுவாசத்துல தான் நீங்களும் நானும் ஓடுகிறோம். ராஜாவும் மாளிகையில், பூமியில மாத்திரமல்ல, பூமியில உனக்கு மாளிகை இல்ல, பூமியில பெரிய ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். உனக்காக உண்டு கட்டப்பட்டு, இயேசுவினால கட்டப்பட்டு காத்திருக்கு. நமக்காக கட்டப்பட்டு காத்திருக்கு. அதனால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய மாளிகை இருக்குது. அதனுடைய நிழலாய் இந்த இடத்துல பூமியில தேவனுடைய சபை இருக்கு. ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? ராஜாவும் மாளிகையில்
நிறைந்திருக்கிற ஒரு தெய்வம். உங்களோட பிள்ளைகள் பாரத்தோட வந்திருக்கிறோம், வேதனோட வந்திருக்கிறோம். சில மதங்களில் நாங்க பார்க்கிற போது யாரையாவது நாம இழந்தா அந்த ஆலயத்துக்கு போறதுக்கு 31 நாட்கள் செல்லணும். ஆனா நம்முடைய தெய்வம் அப்படி இல்லை. அவர் அடுத்த நிமிஷமே நம்மோடு கூட இருந்து ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். அந்த தெய்வம் ஆறுதல் அளிக்கிற தெய்வம் என்றபடினாலதான் எந்த நேரத்திலும் நீங்களும் நானும் ஓடி வருகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்தில் ஓடி வருகிற போது அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர். அவரோட இந்த உலகத்தில் ஆறுதல் அளிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இல்லை. எத்தனை சொல்லக்கூட எனக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு தெய்வம் இருக்கு. என் தெய்வம் என்னை ஆறுதல் படுத்துகிறவர், என் தெய்வம் என்ன பலப்படுத்துகிறவர், என் தெய்வம் என்ன திரும்ப உயிர்ப்பிக்கிறவர். இதயமே இதயமே நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க இயேசு உண்டு. உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவன் உண்டு. கவலைப்படாத. பாரங்களை சுமந்து செல்ல பாதை ஒன்றும் தெரியலையா? பாரங்களை இறக்கி வைக்க யாரும் துணை உனக்கில்லையா? கலங்காதே தீயாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். கலங்காதே தீயாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். இதயமே இதயமே இதயமே
குறிச்சு சொல்லலை. என்னை கால வேளையில ஜெபிக்க வந்து எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க எத்தனையோ பாரங்களோட எத்தனையோ வேதனைகளோட இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஆண்டவர் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைநிறுத்துகிறவர். நீ விசுவாசி. உனக்கு யார் இல்லைன்னு சொன்னாலும் இயேசு உனக்கு இருக்கிறார். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்கிறது இல்லை. யாரும் உன்னுடைய பாரங்களை இறக்கி வைக்க முடியாது. ஒருவர் இருக்கிறார் உனக்கு. இயேசுனுடைய பாரங்களை இறக்கி வைப்பார். அதனால நீ துக்கத்தோடும் இந்த இடத்துல வருகிறாய், வேதனையோடும் இந்த இடத்துல வருகிறாய், சந்தோஷமானாலும் இந்த இடத்துல வருகிறாய், வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் எதுவாய் இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஓடி வர காரணம் என்ன? எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார், உனக்கு ஒரு இயேசு இருக்கிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. மனமே நீ வருத்தம் கொள்ளாது, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. எத்தனை பேர் சொல்லக்கூடாது எனக்கு இயேசுவோட அன்பு இருக்கு? நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடி போனாயோ, பாருங்கள் மலை போல் குவிந்ததாலே பயந்து போனாயோ. நம் இயேசுவின் கரங்களே அதனை இனி செய்து முடித்திடுமே. உன் இயேசுவின் கரங்களே அதனை இனி செய்து முடித்திடுமே.
இயேசு உங்களையும் என்னை மறக்கல. இயேசு உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை. அதனால மனமே கலக்கம் கொள்ளாத, வீணாக கவலை கொள்ளாத. கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல வச்சு விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகியால் அவர் மேல வச்சு விடு. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான, எல்லா அறிவுக்கு மேலான, எல்லா ஞானத்துக்கு மேலான, எல்லா மனுஷருடைய ஆலோசனைக்கு மேலாக, எல்லா மனுஷருடைய ஒத்துழைப்பு ஒத்தாசைக்கு மேலாக தேவ சமாதானம் உன்னையும் என்னையும் ஆளுகை செய்யும். அதனால கர்த்தர் மேல பாரத்தை வச்சு விடு. அவர் உன்னை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் சொல்லக்கூடும், அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆகியால் கர்த்தர் மேல நான் என்னுடைய பாரத்தை வச்சிருக்கிறேன். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் எத்தனோ தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த வேதனோட, மிகுந்த பாரத்தோட ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற போது ஒவ்வொருவரும் ஒரு புது பலத்தோட, ஒரு புது தைரியத்தோட, என் தேவனே ஒரு புது மகிழ்ச்சியோட கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போவீராக. இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இவர்களை சுற்றி இருக்கிறதான பிசாசுடைய அக்கினிகள் எல்லாம் அகற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொண்டு போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பேசும். உம்முடைய வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை திரும்ப திரும்ப என் தெய்வம் உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய கைகளை தட்டுவோமா? நம்முடைய ராஜாவுக்கு